ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காடை கிரேவி. காடை கிரேவி மோஸ்ட்லி எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். காடையை 4 துண்டாக போட்டு எடுத்து வந்துடுங்க. அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, பெரிய வெங்காயம், இது கொஞ்சோண்டு மசாலா. இதுதான். இதை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ண வேணாம், ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் காடையை போடுங்க. காடையை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி பிரட்டி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான மசாலா போடலாம். மசாலா சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துங்க போதும், ரொம்ப எடுக்காதீங்க. ரொம்ப மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள அந்த மசாலா ஸ்மெல் அடிக்கும். அதனால் மசாலா அதிகமாக எடுக்காதீங்க, ஓகேங்களா? மசாலா போடும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கறி மசால் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல அந்த சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசால் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நல்லா போட்டு பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா உண்மையாலுமே நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, சர்வ் பண்ணுற வேண்டியது தான். எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காடை கிரேவி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்லை. இதோட அதிகபட்ச டைமிங்கே 20 மினிட்ஸ் தான். சாப்பாட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.